ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் என்ற அறிவிப்பு தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று ராகுல் பெயரை காங்கிரஸ் கட்சி தற்போது அறிவித்து வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே வயநாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி தற்போது ரேபரேலியிலும் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமேதி தொகுதியில் கிஷோரி லால் சர்மா என்ற காங்கிரஸ் பிரமுகர் தற்போது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என்ற அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. வேட்பு மனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று ராகுல் பெயரை காங்கிரஸ் கட்சி தற்போது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய நிலையில் தற்போது ரேபரேலியிலும் அவர் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதேபோல அமேதி தொகுதியை பொறுத்தவரைக்கும் அங்கு கிஷோரி லால் சர்மா என்ற காங்கிரஸ் பிரமுகர் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ரேபரேலியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று ஊகங்கள் வெளியான நிலையில் ராகுல் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்றைய தினம் ராகுல் பெயரை காங்கிரஸ் கட்சி தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ரேபரேலியும் அவர் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதேபோல அமேதி தொகுதியை பொறுத்தவரைக்கும் கிஷோரி லால் சர்மா என்ற காங்கிரஸ் பிரமுகர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி தான் போட்டியிடுவார் என்று ஊகங்கள் வெளியான நிலையில் தற்போது ராகுல் காந்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியுடன் கூட்டணி அமைத்து தற்போது காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றது. அமேதி ரேபரேலி தொகுதிகளுக்கு மே 20ஆம் தேதி வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கின்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என்ற அறிவிப்பை தற்போது காங்கிரஸ் உறுதி செய்திருக்கிறது. வேட்பு மனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்றைய தினம் ராகுல் பெயரை காங்கிரஸ் கட்சி தற்போது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார். அதைத் தொடர்ந்து தற்பொழுது ரேபரேலியில் அவர் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அமேதி தொகுதியை பொறுத்தவரைக்கும் அங்கு கிஷோரி லால் சர்மா என்ற காங்கிரஸ் பிரமுகரை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ரேபரேலியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று ஊகங்கள் வெளியான நிலையில் தற்போது ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றது. அமேதி ரேபரேலி தொகுதிகளுக்கு மே 20ஆம் தேதி வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் ராகுல் காந்தி இன்று ரேபரேலிக்கு சென்று தம்முடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றார். கடந்த 2004 முதல் ரேபரேலி தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற சோனியா காந்தி தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கின்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கின்றது. வேட்பு மனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்றைய தினம் ராகுல் பெயரை காங்கிரஸ் கட்சி தற்போது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய சூழலில் ரேபரேலியிலும் அவர் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அமேதி தொகுதியை பொறுத்தவரைக்கும் கிஷோரி லால் சர்மா என்ற காங்கிரஸ் பிரமுகர் தற்போது அங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகர் இணைகிறார். பிரபாகர், விவரங்கள். நாட்டிலேயே அதிகமான தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிக முக்கியமாக காங்கிரசுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ரேபரேலி மற்றும் அந்த அமேதி ஆகிய 2 தொகுதிகளில் யார் நிற்கப் போகின்றார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது அனைவரிடமே இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று இந்த 2 தொகுதிகளுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாகும். ரேபரேலி தொகுதிக்கு இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள். இந்நிலையில் நேற்று வரை இதற்கான அறிவிப்புகள் வெளியாகாத நிலையில் பெரும்பாலும் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகலாம் என அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது அந்த அறிவிப்பை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என்றும் அமேதி தொகுதியில் கிஷோரி லால் சர்மா என்பவர் போட்டியிடுவார் என்றும் தற்பொழுது ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியுடைய இந்த வேட்பாளர் தேர்வு குழு என்பது அறிவித்திருக்கின்றது. இன்று கடைசி நாள் என்பதால் இன்றைய தினமே வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. பெரும்பாலும் இந்த ரேபரேலி மற்றும் அமேதி தொகுதி என்பது காங்கிரசுக்கு மிகவும் செல்வாக்கு மிக்க தொகுதியாக இருந்து வந்தது. தொடர்ச்சியாக ராகுல் காந்தி இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்த நிலையில் கடந்த முறை அவர் வெற்றியை நூலிலையில் தவறிவிட்டார். இந்நிலையில் மீண்டும் அதே தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது பல்வேறு யூகங்கள் கிளம்பி வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என்ற அறிவிப்பை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கமிட்டியும் உறுதி செய்திருக்கின்றது. இன்றைய தினம் தன்னுடைய வேட்புமனுவை ராகுல் காந்தி தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியிடம் சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரபாகரன், ரேபரேலி தொகுதியை பொறுத்தவரைக்கும் அங்கு
சோனியா காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சூழலில் தற்போது ராகுல் காந்தி அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். களம் எப்படி இருக்கும் பிரபாகரன்? நிச்சயமாக இந்த தொகுதி என்பது காங்கிரசுக்கு எப்போதுமே ஆதரவாக இருக்கக்கூடிய தொகுதி. காங்கிரஸ் அதனுடைய கை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் அதிகமாக சென்றிருக்கின்றார்கள். களத்தில் காங்கிரசுக்கு ஆதரவாக இருப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியான நிலையில் அதனை ஏற்கனவே இங்கு சமாஜ்வாதி கட்சியுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் போட்டியிடுகின்றது. காங்கிரஸ் போட்டியிடுமா அல்லது சமாஜ்வாதி கட்சிக்கு கொடுக்குமா என்று பல்வேறு வகையில் பேசப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். களத்தை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு பிரச்சாரங்கள் மேற்கொண்டு மக்களிடையே கருத்துக்கள் தெரிவித்ததாகவும் மக்கள் காங்கிரஸ் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததாகவும் கட்சியினரும் சரி அதே போல கூட்டணி கட்சியினரும் விருப்பத்தின்படி தற்பொழுது மீண்டும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்து மூத்த தலைவர்கள் போட்டியிடுவார்கள் என்று ஊகங்கள் கிளம்பிய நிலையில் தற்பொழுது ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தியும் அமேதி தொகுதியில் கிஷோரிலால் சர்மாவும் போட்டியிடுவார்கள் என்று தற்பொழுது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. பிரபாகரன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.